கிமு 44ஆம் ஆண்டு ஜூலியஸ் சீசர் ரோமன் செனட்லேயே செனட்டர்ஸ்னால கிட்டத்தட்ட 23 வாட்டி குத்தப்பட்டு அகால மரணம் அடைகிறார். சீசர் இறந்ததுக்கு அப்புறம் ரோம்ல பல அதிர்வலைகள் உருவாச்சு. ஜூலியஸ் சீசர் யாரு, அவருடைய பிறப்பு மற்றும் இறப்பு வரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சீசர் பத்தி தனி வீடியோ இருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க. அதுல சீசர் ஏன் கொல்லப்பட்டாரு அப்படின்ற காரணமும் சொல்லப்பட்டிருக்கும். இப்படி சீசர் இறந்ததுக்கு அப்புறம் ரோம்ல என்ன மாதிரியான ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, சீசருடைய நெருங்கிய நண்பனான மார்க் ஆண்டனி என்ன செஞ்சாரு, சீசருடைய காதலியான கிளியோபட்ரா என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல தெளிவா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சீசருடைய சர்வாதிகாரம் இதோட முடிஞ்சிருச்சு, இனிமே மக்கள் எல்லாரும் நம்மள கொண்டாட போறாங்கன்னு புரூட்டஸ் நினைச்சான். ஆனா ரோம்ல நடந்ததே வேற. மக்கள் எல்லாரும் சீசரை கொன்னவங்க மேல கடும் கோவத்துல இருந்தாங்க. பத்தாத குறைக்கு மார்க் ஆண்டனியோட முயற்சியும் பேச்சு திறமையும் செனட்ல நடந்த அநியாயத்தை ரோமுடைய எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துச்சு. புரூட்டஸ்க்கு இப்போதான் ஒரு விஷயம் புரிய வருது. மக்கள் யாரும் சீசரை வெறுக்கல, நம்ம தான் சீசரை வெறுத்திருக்கிறோம் அப்படின்றது. சீசர் இறந்து போறதுக்கு முன்னாடி அவருடைய உயிர்ல என்னுடைய அடுத்த வாரிசு அவருடைய கிரேட் நெஃப்யூவான ஆக்டேவியன் தான், அவனுக்கு தான் என்னுடைய சொத்து எல்லாமேன்னு எழுதியிருந்தாரு. சீசருடைய இந்த முடிவு மார்க் ஆண்டனிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இதனால ஆக்டேவியனுக்கும் மார்க் ஆண்டனிக்கும் இடையில ஒரு பெரிய விரிசல் உருவாக ஆரம்பிக்குது. ஆக்டேவியன் அவன் பக்கம் படைய திரட்ட, இன்னொரு பக்கம் மார்க் ஆண்டனி படைய திரட்டன்னு உள்நாட்டு போர் வெடிக்கிற அபாயம் ஏற்பட்டுச்சு. ஒரு சில இடங்கள்ல சண்டையும் நடக்குது. ஆனா ஆக்டேவியன் இந்த போர் தேவையில்லாததுன்னு முடிவு பண்ணி மார்க் ஆண்டனிய சமாதான உடன்படிக்கைக்கு கூப்பிடுறான். மார்க் ஆண்டனியும் அதுக்கு ஒத்துக்க இவங்க 2 பேரும் லெபிடஸ் அப்படின்றவனோட சேர்ந்து செகண்ட் ட்ரையம்விரேட் அப்படின்ற உடன்படிக்கையை கொண்டு வராங்க. செகண்ட் ட்ரையம்விரேட் படி ஆக்டேவியன் கால், ஸ்பெயின், இத்தாலி போன்ற பகுதிகளையும், ஆண்டனி கிரீஸ், சிரியா, அனடோலியா போன்ற பகுதிகளையும் ஆட்சி செய்யலாம்னு 2ஆ பிரிச்சுக்கிறாங்க. இந்த காலகட்டத்துல தான் மார்க் ஆண்டனி கிளியோபட்ராவை சந்திக்கிறார். கிளியோபட்ராவுடைய மாய வலையில ஆண்டனியும் விழ 2 பேருக்கும் நடுவுல புதிய காதல் மலருது. இது ரோம் மற்றும் எகிப்து நாட்டுடைய தலையெழுத்தையே மாத்தப் போகுது அப்படின்றது அப்போ அவங்களுக்கு தெரியல. மார்க் ஆண்டனியும் ஆக்டேவியனும் சேர்ந்து சீசருடைய கொலையில ஈடுபட்டவங்க எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு மரணத்தை பரிசளிக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சீசரை கொலை செஞ்ச அதுக்கு துணை போன செனட்டர்ஸ் மற்றும் பலரை தீர்த்து கட்டினாங்க. மீதம் இருந்தது புரூட்டஸும் கசியஸும் தான். கிமு 42ஆம் ஆண்டு கிரீஸ்ல இருக்க பிலிப்பி அப்படின்ற இடத்துல புரூட்டஸோடைய படைய நேருக்கு நேரா சந்திக்கிறாரு மார்க் ஆண்டனி. அந்த போர்ல புரூட்டஸோடைய படை படுதோல்வி அடையுது. தோல்வியை தாங்க முடியாத புரூட்டஸும் கசியஸும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத யூகிச்சு அந்த இடத்திலேயே தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதோட ஆண்டனி ஆக்டேவியனுடைய பழிவாங்கும் படலம் முடிவுக்கு வருது. இதுக்கப்புறம் கிமு 41 மற்றும் 40 குளிர்காலங்களை கிளியோபட்ராவுடைய செலவிடுறாரு மார்க் ஆண்டனி. கிளியோபட்ராவுடைய அழகும் இளமையும் மார்க் ஆண்டனிய திக்குமுக்காட வச்சுது. கிமு 40ல கிளியோபட்ரா ரெட்டை குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. இது மூலியமா இவங்களுடைய காதல் இன்னும் பலமாகுது. இதற்கு இடையில மார்க் ஆண்டனி மற்றும் ஆக்டேவியனுக்கு நடுவுல நிறைய முரண்பாடுகள் ஏற்படுது. மறுபடியும் உள்நாட்டு போர் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்துச்சு. ஆக்டேவியன் மறுபடியும் ஆண்டனிய ரோமுக்கு கூப்பிட்டு தன்னுடைய அக்காவான ஆக்டேவியாவை மார்க் ஆண்டனிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். இது மூலியமா ஒரு சுமூகமான உறவு நீடிக்கும்னு நம்பினான் ஆக்டேவியன். ஆனா அது நடந்ததோ வேற. காலம் போக போக கிளியோபட்ராவுடைய நினைவுகள் மார்க் ஆண்டனிய தூங்க விடாம பண்ணுச்சு. வரப்போற பிரச்சனையை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம கிமு 37ஆம் ஆண்டு மார்க் ஆண்டனி ஆக்டேவியாவை விட்டுட்டு மறுபடியும் கிளியோபட்ரா கூடவே போய் சேர்றாரு. மார்க் ஆண்டனிக்கும் கிளியோபட்ராக்கும் மீண்டும் ஒரு குழந்தை பிறக்குது. மார்க் ஆண்டனி இதுக்கப்புறம் ஆக்டேவியாவை நினைச்சு கூட பார்க்கல. மார்க் ஆண்டனியோடைய இந்த செயல் ஆக்டேவியனை கடும் கோபத்துக்கு உள்ளாக்குச்சு. ஆனாலும் பொறுமையை கடைபிடிச்சான் ஆக்டேவியன். இந்த காலகட்டத்துல ரோம்ல நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தான். மக்களுக்கான ஒரு அரசனா மாற ஆரம்பிச்சான் ஆக்டேவியன். கிமு 33ஆம் ஆண்டு மார்க் ஆண்டனி ஆக்டேவியா கிட்ட இருந்து விவாகரத்து கேட்டு செய்தி அனுப்புறாரு. இதுவரை பொறுமையா இருந்த ஆக்டேவியன் கடைசியா ஒரு முடிவுக்கு வரான். இது எல்லாத்துக்கும் காரணம் கிளியோபட்ரா தான் அப்படின்னு முடிவு பண்ணி எகிப்து நாட்டு மகாராணியான கிளியோபட்ரா மேல போர் தொடுக்கிறான் ஆக்டேவியன். கிமு 31ஆம் ஆண்டு அயோனியன் அப்படின்ற கடல்ல ஆக்டேவியனுடைய கடற்படையும் மார்க் ஆண்டனி மற்றும் கிளியோபட்ராவுடைய கடற்படையும் மோதிக்குது. இந்த போரை பேட்டில் ஆஃப் ஆக்டியம் அப்படின்னு சொல்றாங்க.
மார்க் ஆண்டனி பக்கம் 500 கப்பல்களும் 70,000 காலாட்படை வீரர்களும் இருந்தாங்க. ஆக்டேவியன் கிட்ட 400 கப்பல்களும் 80,000 காலாட்படை வீரர்களும் இருந்தாங்க. கடல்ல ஒரு பக்கம், நிலத்துல ஒரு பக்கம்னு 2 பக்கமும் கடுமையான போர் நடக்குது. கிளியோபட்ராவும் மார்க் ஆண்டனியும் ஒரு கட்டத்துக்கு மேல சுற்றி வளைக்கப்படுறாங்க. ஆண்டனி கிளியோபட்ராவை எகிப்துக்கு போக சொல்லிட்டு ஆக்டேவியனை மீதமிருந்த படைகளை கொண்டு சண்டை செஞ்சார். ஆனா மார்க் ஆண்டனியால ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாம அந்த போர்ல தோல்வியை தழுவுறாரு. தோல்வி அடைஞ்ச மார்க் ஆண்டனிய சிறைப்படுத்துறான் ஆக்டேவியன். அது மட்டும் இல்லாம கிளியோபட்ரா அலெக்சாண்ட்ரியால இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை கேள்விப்பட்டு அலெக்சாண்ட்ரியா மீது படையெடுக்கிறான் ஆக்டேவியன். போர்ல தோல்வி அடைஞ்சது மட்டும் இல்லாம கிளியோபட்ராவை பிரிஞ்சு வாழணும்ன்றத நினைக்கும் போது அது மார்க் ஆண்டனிக்கு மிகுந்த வேதனையை கொடுத்துச்சு. கடைசியா வேற வழியே இல்லாம போர் மற்றும் காதல் தோல்வினால தற்கொலை பண்ணிக்கிறாரு மார்க் ஆண்டனி. மார்க் ஆண்டனி இறந்த செய்தியும் ஆக்டேவியன் படையெடுத்து வரான்ற செய்தியும் கிளியோபட்ராவை வந்து சேருது. மேலும் ஆக்டேவியன் எகிப்து நாட்டை கைப்பற்றதுக்கு அப்புறம் கிளியோபட்ராவை சிறை கைதியா ரோம் நகரத்து வீதியில ஊர்வலம் கூட்டிட்டு போக திட்டமிட்டு இருக்கான்ற விஷயமும் கிளியோபட்ராக்கு தெரிய வருது. இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இடம் கொடுக்க கூடாதுன்னு கிளியோபட்ரா ஒரு முடிவுக்கு வராங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு ராஜ நாகத்தை எடுத்து தன்னுடைய உடம்புல ஊற விட்டு கடிக்க வச்சு அதோடைய விஷத்தை உடம்புல எடுத்துக்கிட்டு அகால மரணம் அடையறாங்க கிளியோபட்ரா. எகிப்து நாட்டுடைய கடைசி மகாராணியான கிளியோபட்ரா மரணம் அடைய எகிப்து நாடு ரோமானியர்கள் கைவசம் போகுது. தன்னுடைய எதிரிகள் எல்லாரையும் அழிச்சிட்டு ஆக்டேவியன் ரோம் நாட்டுக்கு திரும்பினா அங்க ரோம சாம்ராஜ்யத்துடைய ஒற்றை மன்னனா முடிசூடப்படுறான் ஆக்டேவியன். பின்வரும் காலங்கள்ல ஆக்டேவியன் தன்னுடைய பேரை அகஸ்டஸ் சீசர் அப்படின்னு மாத்திக்கிறான். ரோம குடியரசு வலுவிழந்து போனதுனால அதை ரோம சாம்ராஜ்யமா மாத்தணும்ன்றது சீசருடைய மிகப்பெரிய கனவு. சீசர் கண்ட கனவு அகஸ்டஸ் சீசர் மூலியமா நிறைவேறியிருக்கு. பல வருஷமா ரோமானியர்கள் பின்பற்றிய குடியரசு ஆட்சி முறை அழிக்கப்பட்டு ரோம சாம்ராஜ்யம் உருவாக்கப்பட்டது. அகஸ்டஸ் சீசர் அதை இரும்பு கரம் கொண்டு ஆட்சி செஞ்சான்.